சங்கீதாமா, குடுங்க குடுங்க, சீக்கிரம் குடுங்க. நீங்க இருக்கீங்களே, எங்க போனீங்க? நலுங்குக்கு தான் காசு கொடுக்கல, இப்ப புடவை வேணும். புடவை என்ன பெரிய விஷயம்? உங்களுக்கு புடவை மட்டும் இல்ல, நல்ல பட்டு புடவையா நகையோட சேர்த்து தரேன். அதுக்காக தானே நானே இங்க வந்திருக்கேன். ஒரு சூப்பர் ஸ்டார் கல்யாணத்துக்கு இது கூட செய்யலனா எப்படி? அண்ணிய பார்க்கவே முடியாது. என்னது? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் மாப்பிளையும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்த கூடாது. இனிமே நீ ராதிகாவை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஆனா நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேன். ஏன்? எனக்கு இன்னும் நலங்கு வைக்கவே இல்ல. நாளைக்கு தான் வைக்க போறாங்க. நான் வெளியில போய் சுத்திட்டு வரதுக்கு எனக்கு முழு நாள் இருக்கு. சோ நான் பிருந்தாவனத்துக்கு போறேன். நலுங்கு வச்சு ராதிகா எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். ஆனா நான் இன்னைக்கு லேட்டா தான் வருவேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க. பாய் பாய். எப்படி விஷாக்கா தண்ணி நிரப்புறான்னு பார்க்கலாம். உங்க அம்மா கிட்ட வேணா கேளு, அவ இங்கதான் குட்டி போட்டா. அப்போல இருந்து நான் தான் உனக்கு புல்லு புண்ணாக்கெல்லாம் போடுவேன். இன்னைக்கு நான் உனக்கு புண்ணாக்கு போட்டது பலனை நீ தர போற. முகூர்த்த தாண்டி போயிடுச்சுன்னா ராதிகாவை குளிக்க வைக்கவே முடியாது. நான் வந்துட்டேன். என்னாச்சு? எல்லா பானையும் உடைஞ்சிருச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் என் சகோதரிக்காக பானையில தண்ணி ரொப்பி கொண்டு வந்திருக்கேனே. ராதிகாவை இந்த தண்ணிலே குளிப்பாட்டலாம். அப்பா, நான் தண்ணி கொண்டு வந்தது நல்லதா போச்சுல? ஆமா விஷாக்கா, நீயாவது உன் சகோதரிக்கு தண்ணி கொண்டு வந்தியே. சரிம்மா, வாங்க போலாம். ஆமா, சம்பு யாரு திறந்து விட்டது? அத கட்டி தானே வச்சிருந்தோம். அது மிருகம் தானே, இஷ்டத்துக்கு அவுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா அம்மா இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதே இல்லையே. பேண்டு சத்தம் கேட்டதும் பயந்துட்டான் போல இருக்கு. பேண்ட் சத்தத்தை கேட்டெல்லாம் அது ஒண்ணும் மிரளல. என்ன கன்றாபியோ பாவம், அந்த வாயில ஜீவனை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இரு. ராதிகா, இந்த கல்யாணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையா சொல்றேன். எல்லாரையும் விட எனக்கு தான் சந்தோஷம். எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நீ என் கல்யாணத்துக்கு வந்திருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல நீ உன்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்க. உன்னோட ஷூட்டிங், உன்னோட பட வேலைகள் எல்லாத்தையும் ஏன் கல்யாணத்துக்காக விட்டுட்டு வந்திருக்க? ராதிகா, வேலை பத்தி என்ன? வேலை எப்பவும் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்புறம் நான் என்ன வேணும்னு நினைச்சேனோ அதை நான் அடைஞ்சிட்டேன். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளவோ இழந்திருக்கேன். நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நான் எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன்ல. எனக்கு இப்போதான் அதெல்லாம் புரிய வருது. விஷாக்கா, உனக்குள்ள எவ்வளவு பக்குவம் வந்திருக்கு. அட, கரண்ட் போயிடுச்சே. அம்மாடி, நான் இங்க விளக்கேத்தி வைக்கிறேன், நீ வெளியில போய் விளக்கேத்தி வை. சரிம்மா. அப்புறம் அந்த நலங்கு மாவு பாத்திரத்தை மண்டபத்துல வைக்க சொல்லியிருந்தேன், அதையும் எடுத்துட்டு வந்துரு. கடவுள்கிட்ட வச்சு எடுக்கலாம். சரிம்மா. நான் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு ஒரு புதுமையான பொலிவு கிடைக்கும்னு. ஆனா இன்னைக்குதான் அதை பாக்குறேன். உன் முகத்துல இருக்கிற அந்த பொலிவுனால இந்த இருட்டான இடமே வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் தானே நலுங்கு? நானும் அம்மாவும் வீட்டுக்கு போறதுக்குள்ள சுப முகூர்த்தம் முடிஞ்சு போயிடுச்சு. அபசகுணம் ஆயிடுச்சு. அபசகுணம்லாம் ஒண்ணும் இல்ல. நலுங்கு வச்சிருந்தாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே வர முடியலன்னா இங்க வந்திருக்க முடியாது. அம்மா கூப்பிடுவாங்க, நான் உள்ள போறேன். ஒரு நிமிஷம். உனக்கு நலுங்கு வைக்கிற சடங்கு இன்னும் முடியலையே. என் காதலுக்கான அடையாளம் உன் கண்ணத்துல தெரியட்டும்.